மாவட்டத்தில் நடந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதியை போட்டி போட்டு பாராட்டியிருக்கிறார்கள் பாமக எம்எல்ஏக்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சேலம் மாவட்டம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 3500 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த அரசு விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், MP, எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். மிக குறிப்பாக பாமகவில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அருள், இவர் ராமதாஸ் அணியில் இருக்கிறார். அதே போல மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சதாசிவம் அவர்கள் அன்புமணி ஆதரவாளராக இருக்கிறார். இருவரும் இந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக அவர்கள் இருவருமே பேசும் பொழுது அரசு நிகழ்ச்சியை பொறுத்தவரை, அதாவது கட்சி பாகுபாடின்றி மாற்றுக் கட்சியினரையும் அழைத்து இது போன்ற அரசு விழாக்கள் நடத்துவது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம் என்று இருவருமே இந்த தமிழ்நாடு அரசு திட்டங்களையும் அரசையும் பாராட்டி பேசினார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நமது கூட்டணியில் கூட இல்லாத 2 எம்எல்ஏக்களும் தமிழக அரசின் அரசு திட்டங்களையும் பாராட்டியது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒற்றுமையாக 2 பேரும் ஒரே மாதிரி பாராட்டி இருக்கிறீர்கள். இது போல ஒற்றுமை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் என துணை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.